வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக முதல் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். திமுக கூட்டணியில் 6 தொகுதிகளை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு வழங்க வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கிறோம். 5 தொகுதிகளில் போட்டியிடுவது குறித்து நாளை மாநில செயற்குழுவை கூட்டி முடிவெடுக்கப்படும் என்று பே. சண்முகம் பேட்டி. மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் இருந்துதான் 2026 தேர்தலை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சந்திக்கும். வேறு எந்த விதமான முடிவையும் நாங்கள் எடுக்க மாட்டோம் என்றும் பே. சண்முகம் திட்டவட்டம். திமுக கூட்டணியில் இருந்து தமிழக வாழ்வுரிமை கட்சி விலகுவதாக அக்கட்சியின் தலைவர் வேல்முருகன் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. தாங்கள் முன்வைத்த கோரிக்கைகளை திமுக அரசு பொருட்படுத்தாமல் புறக்கணித்ததாகவும் குற்றச்சாட்டு. அதிமுக பாஜக இடம்பெற்றுள்ள தேசிய ஜனநாயக கூட்டணியில் தமிழக வாழ்வுரிமை கட்சி ஒருபோதும் இணையாது என்று வேல்முருகன் திட்டவட்டம். 234 தொகுதிகளிலும் தமிழக வாழ்வுரிமை கட்சி தனித்து களம் காண்பதாகவும் அறிவிப்பு. வரும் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட திமுக முன்னாள் அமைச்சர் பொன்முடி போட்டியில்லை என தகவல். பொன்முடி வெற்றி பெற்ற திருக்கோவிலூர் தொகுதியில் போட்டியிட அவரது மகன் கௌதம சிகாமணி விருப்ப மனு. தமிழ்நாடு பாஜக மேலிட பொறுப்பாளர் பியூஷ் கோயல் நாளை சென்னை வர இருப்பதாக தகவல். அதிமுக பாஜக இடையே தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தை நாளை மறுநாள் தொடங்கும் என்றும் தகவல். எலும்பு இல்லாத நாக்கு எப்படி வேண்டுமானாலும் பேசும் என்பதற்கு ஓ. பன்னீர்செல்வம் ஒரு உதாரணம் என்று முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு சாடல். டீ கடைக்காரரை 3 முறை முதலமைச்சராகவும் பல துறைகளுக்கு அமைச்சராகவும் ஆக்கிய இயக்கம் அதிமுக என்றும் பேட்டி. தவேக தலைவர் விஜயை முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிக்க பாஜக தயாராக இருந்தது. விஜய் மதசார்பற்ற கொள்கையில் உறுதியாக இருந்ததால்தான் ஜனநாயகன் முடக்கப்பட்டிருப்பதாகவும் ஆதவ் அர்ஜுனா பேச்சு. அதிமுகவுடன் கூட்டணிக்கு செல்லவில்லை என்றவுடன் கரூரில் ஷூட்டிங் நடத்தியதாக பிரச்சாரம் மேற்கொள்வதாக ஆதவ் அர்ஜுனா குற்றச்சாட்டு. எவ்வளவு கேவலமான கொடூரமான மனநிலை இருந்தால் இப்படி ஒரு பிரச்சாரத்தை உருவாக்குவார்கள் என்றும் காட்டம். டெல்லி என்று சொன்னாலே முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு நடுக்கம். பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் விமர்சனம். (2026) தேர்தலில் பாமக நிறுவனர் ராமதாஸ் சசிகலா கூட்டணியை விரும்பாத ராமதாஸ் தரப்பு முக்கிய நிர்வாகிகள். வருத்தத்தில் இருக்கிறேன் என்பது உண்மை, ஆனால் திமுகவில் இணையும் எண்ணம் இல்லை என்று பாமக எம்எல்ஏ அருள் திட்டவட்டம். எந்த பொறுப்பும் இல்லாமல் சட்டமன்ற தேர்தலில் எப்படி செயல்பட முடியும் என்று சரத்குமார் கேள்வி. கொடுத்த வாக்குறுதியை அண்ணாமலை நிறைவேற்றவில்லை என்றும் குற்றச்சாட்டு. அதிமுக தலைமை அலுவலகத்தில் எம்பி தம்பிதுரை தலைமையில் நடைபெற்ற தேர்தல் பரப்புரையின் குழுவின் முதல் ஆலோசனை கூட்டம். பரப்புரை வியூகங்கள், சுற்றுப்பயண திட்டங்கள் உள்ளிட்டவை குறித்து முக்கிய ஆலோசனை. புதுச்சேரி மாநில சட்டப்பேரவை தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் நாளையுடன் நிறைவு. காங்கிரஸ் திமுக கூட்டணியில் இன்று தொகுதி பங்கீடு இறுதியாகும் என தகவல். திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலினுடன் புதுச்சேரி திமுக தேர்தல் பொறுப்பாளர் ஜெகத் ரட்சகன் எம்பி சந்திப்பு. புதுச்சேரியில் திமுக காங்கிரஸ் இடையே தொகுதி உடன்பாடு இதுவரை எட்டப்படாத நிலையில் முக்கிய ஆலோசனை. சென்னை அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுடன் காங்கிரஸ் மூத்த தலைவர் ப. சிதம்பரம் சந்திப்பு.
புதுச்சேரியில் திமுக காங்கிரஸ் இடையே தொகுதி பங்கீட்டில் இழுபறி நீடித்து வரும் நிலையில் முக்கிய ஆலோசனை. காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிறிஸ் சோடங்கருடன் புதுச்சேரி மாநில காங்கிரஸ் நிர்வாகிகள் முக்கிய ஆலோசனை. திமுக காங்கிரஸ் இடையே தொகுதி பங்கீட்டில் இழுபறி நீடித்து வரும் நிலையில் ஆலோசனைக்கு பின் முக்கிய முடிவு எடுக்கப்படலாம் என எதிர்பார்ப்பு. புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்கள் அறிவித்தார் எடப்பாடி பழனிசாமி. உப்பளம் தொகுதியில் அன்பழகன், உருளையன்பேட்டை தொகுதியில் காந்தி ஆகியோர் போட்டி. புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் தெற்கு தொகுதி பாஜக வேட்பாளராக அருள் முருகன் போட்டி. நேற்று 9 வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்ட நிலையில் இன்று மேலும் ஒருவரை அறிவித்தது அக்கட்சி தலைமை. புதுச்சேரி மாநில முன்னாள் அமைச்சர் சாய் சரவணன் பாஜகவில் இருந்து விலகுவதாக அறிவிப்பு. வரும் சட்டமன்ற தேர்தலில் ஊசூடு தொகுதியில் மீண்டும் போட்டியிட வாய்ப்பு வழங்காததால் அதிருப்தி. சிவகங்கை அருகே உரிய ஆவணங்கள் இன்றி கொண்டு செல்லப்பட்ட சுமார் 4,51,00,000 ரூபாய் மதிப்பிலான தங்க நகைகள் பறிமுதல். தேர்தல் பறக்கும் படையினர் அதிரடி நடவடிக்கை. பரமக்குடியில் உரிய ஆவணங்கள் இன்றி காரில் கொண்டு செல்லப்பட்ட 81,00,000 ரூபாய் மதிப்பிலான 75 சவரன் தங்க நகைகள் பறிமுதல். பறிமுதல் செய்யப்பட்ட நகைகளை பரமக்குடி சார்நிலை கருவூலத்தில் ஒப்படைத்த தேர்தல் பறக்கும் படையினர். விளாத்திக்குளம் 12ஆம் வகுப்பு பள்ளி மாணவி கொலை வழக்கில் நியாயம் கிடைக்கும் வகையில் குற்றவாளிக்கு தண்டனை வாங்கி தரப்படும். மாணவியின் குடும்பத்தினருக்கு ஆறுதல் தெரிவித்த பின் எம்பி கனிமொழி பேட்டி. மீன் கழிவு நிறுவனங்களை மூடாவிட்டால் தேர்தல் புறக்கணிப்பு. தூத்துக்குடி பொட்டலூரணி கிராம மக்கள் முடிவு. மூலப்பொருட்கள் விலை உயர்வு காரணமாக துணி துவைக்கும் சோப்பு, லிக்விட், வாஷிங் பவுடர் விலை உயர்கிறது. தமிழ்நாடு சிறு தொழில் சோப்பு மற்றும் டிடர்ஜென்ட் உற்பத்தியாளர்கள் சங்கம் அறிவிப்பு. இமாச்சல பிரதேச மாநிலத்தில் அமைச்சர்கள், எம்எல்ஏக்களுக்கு சம்பளத்தின் ஒரு பகுதி தற்காலிகமாக ரத்து என அறிவிப்பு. வருவாய் மானிய பற்றாக்குறையை அடுத்து நடவடிக்கை என முதலமைச்சர் சுக்வீந்தர் சிங் சுகு அறிவிப்பு. பெங்களூருவில் முக்கிய சாலைகளில் தெருவோர வியாபாரிகளுக்கு தடை என துணை முதலமைச்சர் சிவக்குமார் அறிவிப்பு. பாதசாரிகளின் நடமாட்டத்தை எளிதாக்கவும் போக்குவரத்து நெரிசலை ஒழுங்குபடுத்தவும் நடவடிக்கை. மத்திய கிழக்கு போர் எதிரொலியால் அமெரிக்காவில் இருந்து எல்பிஜி இறக்குமதி செய்ய தொடங்கியது இந்தியா. அமெரிக்காவின் டெக்சாஸ் நகரில் இருந்து மங்களூரு துறைமுகத்தை வந்தடைந்தது எல்பிஜி ஏற்றி வந்த சரக்கு கப்பல். கர்நாடக மாநிலம் மங்களூரு துறைமுகத்திற்கு கச்சா எண்ணெய் உடன் வருகை தந்தது ரஷ்யாவின் ஆக்வா டைட்டன் எண்ணெய் கப்பல். ஒரு மாதத்திற்கு ரஷ்யாவிடம் கச்சா எண்ணெய் கொள்முதல் செய்ய அமெரிக்கா விலக்களித்த நிலையில் சீனாவுக்கு சென்று கொண்டிருந்த கப்பல் இந்தியா வருகை. கடந்த 2003ஆம் ஆண்டு ஜம்மு காஷ்மீரின் நதிமார்க் கிராமத்தில் லஷ்கர்-இ-தொய்பா தீவிரவாதிகளால் காஷ்மீரி பண்டிட்கள் 24 பேர் கொல்லப்பட்டதன் எதிரொலி. நாளை நினைவு தினம் அனுசரிக்கப்படும் நிலையில் பல்வேறு பகுதிகளிலும் போலீசார் தீவிர தேடுதல் வேட்டை. பஞ்சாப் மாநிலம் சண்டிகரில் பகவந்த் மான் அரசுக்கு எதிராக காங்கிரஸ் கட்சியினர் போராட்டம். அமிர்தசரஸில் தற்கொலை செய்து கொண்ட அரசு அதிகாரியின் குடும்பத்திற்கு நியாயம் கோரி போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் மீது போலீசார் தண்ணீரை பீய்ச்சி அடித்ததால் பரபரப்பு. இமாச்சல் மாநிலம் மாண்டி மாவட்டத்தில் உள்ள மலைப்பிரதேசத்தில் கடுமையான நிலச்சரிவு.
கனமழை காரணமாக பிரம்மாண்ட பாறைகள் உருண்டு விழுந்ததால் சாலை போக்குவரத்து பாதிப்பு. கடந்த 2013ஆம் ஆண்டுக்கு பிறகான உயிரிழப்புகள் குறித்த உலகளவிலான தீவிரவாத குறியீட்டில் முதலிடம் பிடித்தது பாகிஸ்தான். சுமார் 163 நாடுகளில் நடைபெற்ற தீவிரவாத தாக்குதல் நிகழ்வுகள் குறித்து பொருளாதார மற்றும் அமைதிக்கான நிறுவனம் மேற்கொண்ட மதிப்பீட்டில் அதிர்ச்சி தகவல். வளைகுடா நாட்டின் கடல் பகுதியில் விபத்தில் சிக்கிய கத்தார் ராணுவ ஹெலிகாப்டர். தொழில்நுட்ப கோளாறால் நிகழ்ந்த விபத்தில் 6 பேர் உயிரிழப்பு, ஒருவர் மாயமானதாக கத்தார் அரசு தகவல்.